சங்கீதம் 27:14. இதுதான் வசனம். கர்த்தருக்கு காத்திரு அப்படிங்கிறது தான் ரொம்ப ரொம்ப முக்கியம். 27ஆம் சங்கீதம் 14ஆம் வசனத்தில் அங்கே ரொம்ப அழகாக அந்த காத்திருத்தலை குறித்து ரொம்ப அழகாக சொல்லும். கர்த்தருக்காக காத்திருந்து நன்மை பெற்றவர் யோபு. கர்த்தருக்காக காத்திருக்காம மகிமை இழந்தவர் சவுல். கர்த்தருக்காக காத்திருந்தார் யோபு. எவ்வளோ துன்பம், எவ்வளோ பிரச்சனை அவருக்கு, அதெல்லாம் பொருட்படுத்தாமல் கர்த்தர் ஒரு வார்த்தை கூட அவர் குறையா சொல்லாமல் கர்த்தருக்காக அப்படியே நின்னார். அவர் தேவனுக்காக அப்படியே நின்னார் அவர். ஆகவே தான் முடிவு பாருங்க ரொம்ப நல்லா இருந்தது. பட் சவுல் ரொம்ப அவசரம். மிக அவசரப்பட்டதுனால ஸ்டார்டிங்கில் அவருக்கு ப்ராப்ளம் வந்துடுச்சு. அவருக்கு ஸ்டார்டிங்கில் ப்ராப்ளம் வந்துடுச்சு. கர்த்தருக்கு காத்திரு, அவர் உன் இதயத்தை ஸ்திரப்படுத்துவார், சேர்ந்து திடமனந்தான் இருந்து கர்த்தருக்கே காத்திரு. இதுதான் நமக்கு இன்னைக்கு வார்த்தை. காத்திரு. யாருக்காக? கர்த்தருக்காக. பொறுமையாய் காத்திரு, நன்மை நடக்கும். அமைதியாக காத்திரு, அற்புதம் நடக்கும். தெளிவாக இரு, அதிசயம் நடக்கும். அவசரப்படாத, வேகப்படாத. யாக்கோபின் புஸ்தகம் 5ஆம் அதிகாரம், கொஞ்சம் மேலே ஸ்பீக்கர், 5:11 ரொம்ப அழகான ஒரு வார்த்தை. நான் தான் இதோ பொறுமையாக இருக்கிறவர்களை பாக்கியவான்கள் என்று எண்ணுகிறோமே, யோபுவின் பொறுமையை குறித்து கேள்விப்பட்டிருக்கிறீர்கள், கர்த்தருடைய செயலின் முடிவையும் கண்டிருக்கிறீர்கள். கர்த்தர் மிகுந்த உருக்கமும் இரக்கம் உள்ளவராக இருக்கிறார். யோபு ரொம்ப பொறுமை, ரொம்ப ரொம்ப பொறுமை. அவருக்கு பிரச்சனை உலகத்தில் வேறு யாருக்கும் வந்திருக்க வாய்ப்பு இல்லை. அவரை போல துக்கங்களை கண்ட மனுஷனும் யாரும் இல்லை. என்னங்க இது? ஸ்பாட்டில் எல்லாம் நடக்குது. 7 பையன் 3 பொண்ணு சாகுறாங்களே, மற்றது கூட பெற்றுக்கொள்ளலாம். போனால் இவ்வளோ தூரம் வளர்ந்த பிள்ளைகளை பறி கொடுத்தா, ஒரு சின்ன நாய்க்குட்டி வளர்த்து அது இறந்தாலும் கண்ணீர் விடுகிறோம், அழுகிறோம். ஒரு பூனை இறந்தாலும் அழுகிறோம், கண்ணீர் விடுகிறோம். ஆனாலும் பொறுமையாக ஒரு நாள் கூட அவர் கர்த்தரை குறை சொல்ல, ஒரு நாள் கூட அவர் தேவனை வெறுக்கலை, ரொம்ப ஸ்ட்ராங்காக இருந்தார். ஆனால் இங்கே ஒரு மனுஷன் ராஜா, 1 சாமுவேலின் புஸ்தகம் 13ஆம் அதிகாரம் எல்லாம் எடுத்துக்குங்க. எங்கேயே ஒரு கழுதியை தேடிக்கொண்டு ஓடி வந்த ஒரு ராஜா, ஜனங்கள் எல்லாரும் சேர்ந்து எங்களுக்கு ஒரு ராஜா வேணும்னு கேட்டதுனால சாமுவேல் அழுகிறாரு. ஏன் ராஜா கேட்குறீங்க? கர்த்தர் ராஜாவாகிறாரு. இல்லை இல்லை, அப்படிலாம் இல்லை. பக்கத்தில் பாரு, பெலிஸ்தியருக்கு ராஜா இருக்காங்க, இந்த பக்கம் பாரு, இவங்களுக்கு ராஜா இருக்காங்க, எங்களை ஆள்வதற்கு ராஜா இல்லை என்று கேட்கும் பொழுது, எந்த நாட்டு பக்கத்தில் பிரச்சனை இருக்குன்னு சொன்னாங்களே அவர்களே தான் பிரச்சனையாக மாறினாங்க. சாமுவேலின் புஸ்தகம் 13ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் சொல்லுது, சவுல் ராஜபாரம் பண்ணி 1 வருஷம் ஆயிற்று. அவன் இஸ்ரவேலை 2ஆம் வருஷம் ஆண்டபோது 1 வருஷம் முடிஞ்சு 2வது வருஷத்தில் ப்ராப்ளம் வருது. இஸ்ரவேலின் 3000 பேரை தனக்கு தெரிந்து கொண்டான். அவர்களில் 2000 பேர் சவுலோடு கூட மிக்மாசிலும் பெத்தேல் மலையிலும், 1000 பேர் யோனாத்தானோடு கூட பென்னிமின் நாட்டிலுள்ள கிபியாவிலும் இருந்தார்கள். மற்ற ஜனங்களை அவரவர் கூடாரங்களுக்கு அனுப்பிவிட்டான். தேவன் இருக்கிறார் என்ற தைரியத்தில் சவுல் 3000 பேர் எடுத்துக்கிட்டாரு. 2000 பேர் அவரோடு வச்சுக்கிட்டாரு. 1000 பேர் அவர் மகன் கூட விட்டார். மகன் ஜோனத்தான் ரொம்ப பாசமானவன், அன்புக்கு நட்புக்கு ஜோனத்தான். தாவீதுன்னா ஃபுல் ஃபேமஸ்ஸு. எப்படி மாமியார் மருமகளுக்கு ரூத் நகோமியோ, அதுபோல் நட்புக்கு ஜோனத்தான் தாவீது தான். தேவன் கூட இருக்கிறாருன்ற பெரிய தைரியத்தில் 3000 பேரை வச்சுக்கிட்டு 2000 பேர் இவர் சவுல் வச்சுக்கிட்டாரு. முதல் ராஜா அவர் தான் இஸ்ரவேலுக்கு. அதுக்கு முன்னே சாமுவேல் தான் தீர்க்கதரிசி. 1000 பேரை மகன் கூட விட்டார், மற்ற பேரெல்லாம் அமுச்சிட்டாரு. 3ஆம் வசனம், யோனாத்தான் கேபாவிலே தானயம் அண்ணா மிலிட்ரின்னு அர்த்தம். இங்கே தானயம் வருது இல்லை, அது மிலிட்ரி கேம்ப்பு. தானயம் இருந்த பெலிஸ்தியரை முறியடித்தான். பெலிஸ்தர் அதை கேள்விப்பட்டார்கள். ஆகையினால் இதை எபிரேயர் கேட்க கடவுள் என்று சவுல் தேசமாக எக்கால ஊர்வித்தான். பெரிய ஆட்கள் இந்த பெலிஸ்தர் எல்லாரையும் இந்த 3000 பேர் காலி பண்ணிட்டாங்க. ஜோனத்தான் 1000 பேர் வச்சு காலி பண்ணிட்டாரு. இந்த பெரிய வெற்றியை கொண்டாடுவதற்காக சவுல் என்ன பண்ணுறாரு? எல்லா ஜனங்களையும் கில்காலுக்கு வர சொல்கிறார். ஏன் ஊருக்கு வர சொல்லுங்க. இஸ்ரவேலில் இருக்கிற 12 கோத்திரங்களும் புறப்பட்டு வராங்க.
தானேம் இருந்த பெலிஸ்தரை சவுல் முறியடித்தான் என்றும் இஸ்ரவேலில் பெலிஸ்தருக்கு அருவருப்பானவர்கள் என்றும் இஸ்ரவேல் எல்லாரும் கேள்விப்பட்ட போது ஜனங்கள் சவுலுக்கு பின் செல்லும்படி கில்காலுக்கு வரவழைக்கப்பட்டார்கள். பெரிய வெற்றி பெற்றார் தாவீது சவுலுன்னு சொல்லிட்டு எல்லா ஜனங்கள் கில்காலுக்கு வராங்க. இது கொஞ்சம் கற்பனை பண்ணி பாருங்க. ஜனங்கள் எல்லாரும் வந்து கொண்டிருக்கிறாங்க. இந்த நேரத்தில் பெலிஸ்தர் இஸ்ரவேலோட யுத்தம் பண்ணும்படி 30,000 ரதங்களோடும் 6,000 குதிரை வீரரோடும் கடற்கரை மணலத்தனை ஜனங்களும் கூட்டிக் கொண்டு வந்து பெத்தாவேலுக்கு கிழக்கான மிக்மாசிலே பாளையம் இறங்கினாங்க. தோத்தவங்க தாங்க முடியல. இன்னைக்கு வந்தவங்க இவங்க வேற ஊர்ல இருந்து 430 ஆண்டு காலம் எகிப்தில் அடிமையாக இருந்து இப்போ வந்தவங்க எங்களை ஜெயிச்சுட்டாங்களேன்னு சொல்லிட்டு ஒரு பெரிய ஃபோர்ஸை ரெடி பண்ணிக்கிட்டு பெலிஸ்தர் எதிரே வரும்பொழுது ஜனங்கள்லாம் பயந்துட்டாங்க. இந்த விஷயம்லாம் சாமுவேலுக்கு தெரியும். சாமுவேல் சொல்கிறாரு சவுல்கிட்ட, இதெல்லாம் எனக்கு தெரியுங்க, ஒரு 7 நாள் வெயிட் பண்ணுங்க, நான் வரேன். சொல்லுங்கள், எத்தனை நாள்? இன்னொரு முறை சொல்லுங்கள். how many days? ஜஸ்ட் only 7 days. 7 நாள் வெயிட் பண்ணுங்க, நான் வரேன். இந்த பொறுமை பாருங்கள் நமக்கு என்ன கொண்டு வருது. பொறுமை இல்லைன்னா என்ன கொண்டு வந்து நம்ம பார்க்க போகிறோம் இன்றைக்கி. ஆக சபையாருக்கு சொல்கிறேன், பொறுமையாக இருங்கள், எல்லா விவகாரத்திலும் ஜெபித்து கொண்டே இருங்கள். ஏற்ற வேலையிலே கர்த்தர் நடப்பிப்பார், காரியங்களை கர்த்தர் வாய்க்கு செய்வார். நீ நான் அவசரப்பட்டு ஒன்றும் ஆக போகிறது கிடையாது. சிலர்லாம் டக்குன்னு சபையை விட்டு நின்றுவாங்க, கோச்சிப்பாங்க, இதெல்லாம் பண்ணிப்பாங்க. கடைசி முடிவு என்னாகும், திரும்பி உள்ளே வர முடியாமல் நின்றுடுவாங்க வெளியே. அவைக்குரிய வாழ்க்கை வீணாயிடும். இங்கே போகும், இங்கே ஒரு அப்பா இருக்கார் உங்களை திட்டுறதுக்கு, உங்களை சரி பண்ண, உங்களுக்கு எல்லாம் சொல்லிக் கொடுக்க. மற்ற இடத்துல போனால் யார் இருக்கா? அப்பொழுது இஸ்ரவேல் தங்களுக்கு உண்டான இக்கட்டை கண்டபொழுது ஜனங்கள் தங்களுக்கு உண்டான நெருக்கத்தினாலே கெபிகளிலும் முட்காடுகளிலும் கண்மலைகளிலும் துருக்கங்களிலும் குகைகளிலும் ஒளித்து கொண்டார்கள். அவ்வளோ பேர் பார்த்த உடனே பயந்துட்டாங்க. ஜனங்க இங்கே அங்கே ஓடியே போயிட்டாங்க. எபிரேயரில் சிலர் யோர்தானையும் கடந்து காத்த நாட்டிற்கும் கிளையா தேசத்திற்கும் போனார்கள். சவுலோ இன்னும் கில்காலில் இருந்தால் சகல ஜனங்களும் பயந்து கொண்டு அவனுக்கு பின் சென்றார்கள். ரொம்ப ஜனம் எல்லாம் இல்லை, அடுத்து வாங்க. அவன் தனக்கு சாமுவேல் குறித்த காலத்தின்படி 7 நாள் மட்டும் காத்திருந்தான். பொறுமை இல்லாமல் போகிறப்ப என்ன பிரச்சனை வருது? சபை ஒரு காரியத்தை சொல்லுது, வேதம் ஒரு காரியத்தை சொல்லுது, ஆண்டவர் ஒரு காரியத்தை சொல்கிறாரு. அதை கேட்டுக்கொண்டு நிதானமாய் பொறுமையாக இருக்கணும். நேரம் வரும்பொழுது கர்த்தர் செய்வார். அதுக்குள்ளே அவசரப்பட்டால் பதறாத காரியம் அவ்வளோதான், பதறனா காரியம் சதறிடும். சவுல்கிட்ட சாமுவேல் சொல்லிட்டார், 7 நாள் வெயிட் பண்ணுங்க, நான் வரேன். இவர் தான் அவரை அபிஷேகம் பண்ணார். கர்த்தர் சொல்லி, இந்த யுத்தம் இவர் ஜெயித்த யுத்தம் இல்லை, கர்த்தர் கொடுத்த யுத்தம். நம்ம வாழ்க்கை நாம் வாழுற வாழ்க்கை இல்லை, கர்த்தர் கொடுத்த வாழ்க்கை. நம்ம காலங்கள் நம்முடைய கையில் இல்லை, கர்த்தர்கிட்ட இருக்கு. இந்த மனைவி நீ கேட்கல, இந்த குழந்தை நீ கேட்கல, கர்த்தர் கொடுத்தாரு. உங்கள் அப்பா அம்மாவுக்கு நான் தான் பிறக்கணும் நம்ம சொல்லலை, கர்த்தர் கொடுத்தாரு. ஆக எனக்கு என்ன நடக்க வேண்டும் எனக்கு கர்த்தருக்கு தெரியும். ஜெபம் பண்ணுங்க, வேதம் வாசிங்க, அமைதியாக இருங்க, சிம்பிளாக இருங்க, எல்லாம் கர்த்தர் செய்வார். மனுஷிகமாக யோசித்து அவசரப்பட்டு தேவையற்ற முடிவுகள் எடுத்துக்கொண்டு சிக்கலில் மாட்டிடாத, அப்புறம் வெளியே வர முடியாமல் மாட்டிடுவோம். மீண்டும் நான் வாசிக்கிறேன். அப்பொழுது சவுல் சர்வாங்க அதை திரும்பி கொண்டு வாங்க. அவன் தனக்கு சாமுவேல் குறித்த காலத்தின்படி 7 நாள் மட்டும் காத்திருந்தான். சாமுவேல் கில்காலுக்கு வரவில்லை. ஜனங்கள் அவனை விட்டு சிதறி போனாங்க. இப்போ என்ன பண்ணுறாரு? சவுலுக்கு ஒரு பயம் வருது, நான் ஜெயிச்சிட்டேன், என் பேச்சை நம்பி ஜனங்கள் எல்லாரும் வந்துட்டாங்க. இப்போது அந்த பக்கம் பெலிஸ்தர் வந்து எக்கச்சக்கமான படையோட ஃபோர்ஸோடு நிற்கிறாங்க. இதை பார்த்து ஜனங்க பயப்படுறாங்க. இப்போ சர்வாங்க தக்கன பலி செலுத்தணும். எந்த ஒரு யுத்தத்திற்கு போனாலும் கர்த்தர்கிட்ட கேட்டு கர்த்தர் சொல்கிற மாதிரி தான் ஊழியக்காரங்க செய்வாங்க, தீர்க்கதரிசிகள் செய்வாங்க. இப்போ ஏற்கனவே அப்படி செஞ்சு தான் வெற்றியை பெற்றார். இப்போ சர்வாங்க தக்கன பலி ரெடியாக இருக்குது, அது கொடுக்குற ஆள் சாமுவேல் இன்னும் வரல. சவுல் ஒரு ராஜா, மக்களை போஷிக்கணும், மக்களை பாதுகாக்கணும், மக்களை நியாயம் திருக்கணும், மக்களுக்கு உதவி செய்யணும், அண்ட நாட்டிலேருந்து பாதுகாக்கணும். இதுதான் ஒரு வேலை. தேவனுக்கு பலியிடுவது, தேவனோடு பேசுவது, தேவனுடைய காரியம்லாம் இவருக்கு இல்லை, அது சாமுவேலுக்கு தான் இருக்குது. அது சாமுவேல் சொல்கிறாரு, நீ ராஜாவாக இருக்க, பொறுமையாரு, நான் வரேன், என்ன நடந்தாலும் பரவாயில்ல. நம்ம என்ன யோசிக்கிறோன்னா, கொஞ்ச நாள் காத்திருக்கிறோம், ஜெபித்து நடக்கலன்னு சொன்ன உடனே சுய முடிவு எடுத்துடுறோம். கொஞ்ச நாள் காத்துட்டே இருக்கிறோம், இது ஆகலைன்னு சொன்ன உடனே கர்த்தரை மறந்துடுறோம். ஏதோ ஒரு நாள் காரியம் செஞ்சுக்கிட்டே இருக்கோம், இதெல்லாம் ஆகலைன்னு தெரிஞ்ச உடனே நம்முடைய எல்லாத்தையும் மறந்துட்டு ஏதோ ஒன்று நம்மளை நடத்துகிற மாதிரி ஆகிடுது. தெளிவாக இருங்க, கர்த்தர் கூட இருப்பார். எல்லாத்துக்கும் பொறுமையாக இருங்க. இப்போ அவங்க அடுத்த வசனத்துக்கு,
அப்பொழுது சவுல் சர்வாங்க தகன பலியும் சமாதான பலியும் என்னிடத்தில் கொண்டு வார்கள் என்று சொல்லி சர்வாங்க தகன பலியை செலுத்தினான். இது அவன் வேலை இல்லை, பொறுமை இல்லை. யோபுக்கு எல்லாம் போகுது, இது ஏன் எதுக்குன்னு ஆராய்ச்சி பண்ணல, பொறுமையாக இருக்காரு. அவருக்கு தெரியும் எனக்கு பின்னால் கர்த்தர் இருக்கிறார், எனக்கும் தெரிய வேண்டும் என்னை நடத்துவது கர்த்தர், இதுவரைக்கும் நடத்தி கொண்டு வந்தது கர்த்தர், இனிமேல் நடத்த போவது கர்த்தர், நான் எங்கே போனாலும் என் கூட வரப்போகிறது கர்த்தர், என் வாழ்க்கையெல்லாம் கர்த்தர், அவரையே நான் சார்ந்திருக்கிறேன். இதெல்லாம் விசுவாசத்தை சார்ந்திருக்கு. அது விசுவாசிக்கிறோமே இல்லையோ அவர்களை பொறுத்து தான். ஆகவே சபை மக்கள் என்ன சொன்னோடனே நான் பயப்படுறதே இல்லை, ஏன்னா எனக்குள்ள விசுவாசம் அதிகமாக வாழ்வதனாலே பார்த்து கொள்ளலாம் என்று பொறுமையாக யோசித்து அவர்களுக்கு யோசனை சொல்லுவேன். அப்படி தான் ஒவ்வொருத்தரும் உயிரோடு எழும்பி வந்து ஆலயத்தில் உட்காந்துருக்காங்க, இன்னும் சாட்சி கொடுக்குறாங்க. நான் அவசரப்பட்டு எந்த முடிவுக்கும் போகிறது இல்லை. அவன் சர்வாங்க தகன பலி இட்டு முடிக்கிற போது இதோ சாமுவேல் வந்தான். சவுல் அவனை சந்தித்து வந்தனம் செய்ய அவனுக்கு எதிர்கொண்டு போனான். இவர் கரெக்டாக பலியெல்லாம் செஞ்சு, ஆண்டவரே யுத்தத்துக்கு போகிறோம், இவ்வளோ பேர் வந்துட்டாங்க பெலிஸ்தியர், நீர் தான் எங்களை பாதுகாக்க வேண்டும் அப்படின்னு சொல்லி என்னெல்லாம் சாமுவேல் சொன்னாரோ அதையெல்லாம் இவர் மெயினில் வச்சுக்கிட்டு இவர் சர்வாங்க தகன பலி கொடுக்குறார். ஒரு நாளும் ராஜாவான இடத்துல சாமுவேல் நிற்கலை. ஆனால் ஒரு போதகர் இடத்துல சவுல் நின்ட்டார், ஒரு நியாயாதிபதி இடத்துல சவுல் நின்ட்டார், தீர்க்க தேசத்தில் அவர் நின்றுட்டார். வந்து பார்க்குறார், வணக்கையா இப்படி பண்ண அடுத்த வசனம்னு அர்த்தம். ஆமாம், நீ செய்தது என்னவென்று சாமுவேல் கேட்டதற்கு, என்னது என்ன பண்ணி வச்சிருக்க? உனக்கு யுத்தம் பண்ணுற வேலை, எனக்கு கர்த்தரோட பேசுகிற வேலை. நான் அங்கே பேசுவேன், அவர் உனக்கு ஜெயம் கொடுப்பார், நீ அங்கே தலையிட்ட, உனக்கே அந்த வேலை. எந்த வேலை கர்த்தர் நம்ம கொடுத்தாரு அதை செஞ்சுட்டு போயிட்டே இருக்கணும். தேவையில்லாத அலுவலில் சிக்கும் பொழுது அங்கே எல்லா இடத்துலையும் குடும்பத்தில் பிரச்சனை வரும். அடுத்த குடும்பத்துக்கு நம்ம போகக்கூடாது. ஏன் நம்ம குடும்பத்தில் பிரச்சனை வருது, மூணாவது ஆள் நபர் வந்தால் குடும்பத்தில் பிரச்சனை வந்துடும். அங்கே தான் உஷாராக இருக்கணும். நாம் சவுல் ஜனங்கள் என்னை விட்டு சிதறி போகிறதையும் குறித்த நாட்களின் திட்டத்திலே நீர் வராததையும் பெலிஸ்தர் மிக்மாசிலே கூடி வந்துக்குது நான் கண்டபடியினால் ஜனங்கள்லாம் போயிடுறாங்க. இது சர்வாங்க தகன பலி கொடுத்தாலாச்சும் கர்த்தர் வெற்றி கொடுப்பார் நான் நினச்சேன். அடுத்த வசனம், கில்காலில் பெலிஸ்தர் எனக்கு விரோதமாய் வந்து விடுவார்கள் என்றும் நான் இன்னும் கர்த்தருடைய சமூகத்தை நோக்கி விண்ணப்பம் பண்ணவில்லை என்றும் எண்ணி துணிந்து சர்வாங்க தகன பலியை செலுத்தினேன் என்றான். அடுத்த வசனம், சாமுவேல் சவுலை பார்த்து புத்தியினமாய் செய்தி, உம்முடைய தேவனாகிய கர்த்தர் உமக்கு விதித்த கட்டளையை கை கொள்ளாமல் போனீர், மற்றபடி கர்த்தர் இஸ்ரவேலின் மேல் உம்முடைய ராஜ்யபாரத்தை என்றைக்கும் சிறைப்படுத்துவார். 2வது வருஷம்தான் ஆட்சிக்கு வந்து, 2வது வருஷம், ஒரு வருஷம் முடிஞ்சிருச்சு. அவசரம், சில காரியங்கள் அவசரம், வந்த உடனே எல்லாம் ஆயிடணும், வந்த உடனே எல்லாம் நடக்கணும், பொறுமையாக இருக்கிறது இல்லை. இது இப்படி பண்ணிடணும், அப்படி பண்ணிடணும், எப்படி செஞ்சணும், எமோஷனலாக மனுஷிகமாக சிந்திக்குது. தெய்வ சமூகத்தில் உட்காந்து ஆலோசனை கேட்டு உபவாசம் எடுத்து ஜபித்து, எடுக்காது உங்கள் இஷ்டம், உபவாசம் ஜபித்து போதகர்கிட்ட ஆலோசனை கேட்டு ஆசாரியங்கிட்ட ஆலோசனை கேட்டு எதையுமே பண்ணுறதில்லை. மனுஷீகமாய் செய்வதெல்லாம் தோல்வியில் தான் முடியும். இன்னைக்கு முடியாது, ஒரு நாள் முடியும். அது இன்னைக்கு தெரியாது, ஒரு நாள் தெரியும். மனுஷிகமாக முடிவெடுத்தார். அவர் சொன்ன 7 நாள் காத்திரு, 1000 பேர் 10,000 பேர் 1,00,000 வந்தாலும் வெற்றி கொடுக்க போவது கர்த்தர் தான். வெற்றி கொடுக்க போவது கர்த்தர் தான். நீ என்ன தான் தலைக்கீழ் நின்று எல்லாம் பண்ணாலும் உன் விசுவாசத்திற்கு பிறகு அவன் உனக்கு ஆக கடவுதுன்றாரு. நீ அவரையே நம்பிட்டுரு, ஏன் டக்குன்னு ட்ராக் மாடுற, ஏன் டக்குன்னு வேறு மாதிரி போகிற, ஏன் மனுஷன் சொல்கிறத கேட்குற? நீ உனக்கு சொன்ன மனுஷன் பரிசுத்தவானா? உனக்கு சொல்லி கொடுத்த மனுஷன் பரிசுத்தவாட்டியா? உன்னை தேவனுடைய ஆவியானவர் நடத்துகிறாரு, அவங்க நடத்துகிறாங்களா? ஆவியானவர் நடத்தினால் பாவியும் பலப்படுவான். ஒரு பாவி எப்படி ஒரு பாவியை பலப்படுத்த முடியும்? பலப்படுத்த முடியாத. அவசரம், ஆபத்து, அமைதி அருமையாய் போகும். யோபு எடுத்து பாருங்க, மக்கள்லாம் செதறாங்க, போகிறாங்க. 1 கோடி வந்தாலும் பயம் இல்லை, நடத்துவது கர்த்தர், ஜெயம் கொடுப்பது கர்த்தர், எல்லாம் செய்ய போவது ஆண்டவர், நமக்கு என்ன பயம் இருக்கு? அவசரப்பட்டார். இதோ உம்முடைய ராஜ்யம் நிலை நிற்காது. உம்முடைய ராஜ்யம் 2வது வருஷமே, 40 வருஷம் இவர் ஆண்டார், 40 வருஷமும் போராட்டம்.
ஆலோசனை இல்லாமல் நம்ம பல வருஷம் வாழலாம். நோயில், பலவீனத்தில், போராட்டத்தில், சிக்கலில், பிரச்சனையில் தான் வாழ்வோம். எல்லாம் எனக்கு தெரியும் என்று வேதத்தில் யாரும் சொல்ல முடியாது. நமக்கு மேல் ஆலோசனைக்காரர்களை வைக்கணும். நமக்கு மேல் ஆலோசனைக்காரர்களை வைக்கணும். இஸ்ரேலில் மொசாத் என்று ஒரு பெரிய ஒரு அருமையான ஒரு டீம் இருக்குது. அவங்க தான் இஸ்ரேல் நாட்டை சிறப்பாக நடத்துவாங்க. இஸ்ரேல் நாட்டுடைய வெற்றிக்கு அவங்க தான் காரணமாக இருப்பாங்க. மொசாட் எல்லா இடத்துலையும் பரவி கிடப்பாங்க. பல முறை இஸ்ரேலுக்கு பிரச்சனை வரும்பொழுது உட்காந்து யோசித்து என்ன பண்ணலான்னும் பொழுது ஆலோசனை இல்லை, ஆகவே தான் நாம் விழுந்து விட்டோம் என்று அந்த கருத்தை மையமாக வைத்து மொசாட் என்று சொன்னாலே ஆலோசனைக்காரர்கள் தான். அத்தனை பேர் அறிவாளிகள், நாட்டில் என்ன நடக்கிறது என்று கண்டுபிடிப்பவர்கள், எந்தெந்த நாட்டில் என்னென்ன ஆகுங்கிறது நல்லா தெரியும். மனித எண்ணங்களை அறிந்து மனித எண்ணங்களை அவங்க உள்ளுக்குள் உள்வாங்கி அப்படி செயல்படக்கூடியவர்கள் தான். அவர்கள் தான் ஆலோசனை இல்லாத இடத்தில் ஜனங்கள் சீர்கெட்டு போவார்கள். வசனத்தை தான் மொசாட்டில் நீங்கள் அந்த எபிரேய மொழியில் பார்க்கலாம். மொசாட்டுடைய கீழ் எபிரேய மொழியில் இருக்கிற அர்த்தம் அதுதான். அவங்க ஆலோசனை தான் பண்ணுவாங்க. ஆகவே சபை மக்கள் எல்லாரும் தன்னுடைய போதகன்கிட்ட ஆலோசனை பண்ணணும், கேட்கணும், ஆலோசனை கேட்கணும். படித்திருக்கலாம், நல்லது. உயர்ந்து போகலாம், நல்லது. வியாபாரம் பண்ணலாம், நல்லது. கோடி கோடியாக சொத்து இருக்கலாம், நல்லது. ஒரு தகப்பனாய் போதுகனாய் உன்னை வெறுக்க போகிறதில்லை, வேணான்னு சொல்ல போகிறதில்லை. ஆனால் நீ சுயமாக செய்யும் பொழுது தான் உனக்கு தேவ ஆலோசனை இல்லாமல் போய்விடும். உன் வேலை அது, இவன் வேலை இது. உன் வேலை செய்வது இவன், என் வேலை ஆலோசனை கொடுப்பது. நான் சிறப்பாக கொடுப்பேன், எனக்கு பட்சபாதம்லாம் கிடையாது. நீ நான் அப்படிலாம் இல்லை. நம்ம என்ன பண்ணுறோம், ஏதோ கொஞ்சம் படிச்சுட்டோம், காசு இருக்குது, பணம் இருக்குது, எல்லாம் வந்துருச்சு, எல்லாம் நடந்துருச்சுன்றது போல் சுயமாக செய்து கொண்டு சிக்கிடுவோம். கடைசி என்கிட்ட வர முடியாது. சொல்கிறாரு, உன் ராஜ்யம் நிலை நிற்காது. கர்த்தர் தம்முடைய இதயத்துக்கு ஏற்ற ஒரு மனுஷனை தமக்கு தேடி அவனை கர்த்தர் தம்முடைய ஜனங்கள் மேல் தலைவனாயிருக்க கட்டளையிட்டார். கர்த்தர் உமக்கு விதித்த கட்டளையை நீர் கை கொள்ளவில்லையே. ஜனங்கள் தேடி கண்டுபிடிச்சி இஸ்ரவேலில் ரொம்ப ஹைட் இவர் தான், ரொம்ப அழகு இவர் சவுல். இவர் தோலுக்கிழ தான் ஜனங்கள்லாம் இருக்காங்க. இவங்க மகன் அதை விட என்ன பெஸ்ட்டு இவன் அப்சலோம். இவர் செம்மையால் நல்ல யுத்த புருஷன். என்ன மாதிரி ஆளை கர்த்தர் கண்டுபிடிச்சி இஸ்ரவேலுக்கு ராஜாவாக கொடுத்தாரு. எப்படி நீ பண்ணிட்டியாப்பா, எவ்வளோ தவறு பண்ணிட்ட. பொறுமை இல்லாத சவுல் ராஜ்யபாரம் ஒரே ஒரு ஆண்டில் முடிஞ்சிருச்சு. இந்த சண்டை நிச்சயமாக வெற்றி பெற்றிருக்கும். 30,000 பேர் வந்தாலும் வெற்றி கிடைக்கும், 3 லட்சம் பேர் வந்தாலும் வெற்றி கிடைக்கும். யுத்தம் கர்த்தருடையது. நீ பொறுமையாக இருந்து ஜெபித்தாலும் உனக்கு வேண்டிய நன்மைகள், உனக்கு வர வேண்டிய ஆசீர்வாதம், உனக்கு வர வேண்டிய மேன்மைகள்லாம் தானாக அந்த நேரத்துக்கு வந்து சேரும். அமைதியாக பொறுமையாக இருக்கலாம். 7 நாள் சாமுவேலுக்காக காத்திருக்க முடியவில்லை. அநேகருக்கு காத்திருக்கவும் முடியல. டக்கு டக்குன்னு ஆயிடணும், டக்கு டக்குன்னு செஞ்சிடணும். சுயம் 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 ஓன் டிசிஷன். வேதத்தை கேட்டு எடுத்தோமோ அதுவும் இல்லை. மனுஷனை கேட்டு எடுப்பதெல்லாம் தோல்வியில் முடியும். வசனம் 8 சொல்லுது, கில்காலிலே புரட்டி போடுதல் என்று அர்த்தம். கில்கால் என்று சொன்னால் புரட்டி போடுதல் என்று அர்த்தம். யோசுவாவின் புஸ்தகம் 5ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்தை ஒருத்தர் வாசிக்கலாம். நிந்தையை புரட்டி போடும் இடம் என்று அங்கே வரும். கர்த்தர் யோசுவாவை நோக்கி அவ்வளோதான் அந்த இடத்துக்கு. அப்புறம் கில்கால் என்றால் புரட்டி போடுதல். இங்கே தான் போய் நிற்கிறாங்க. புரட்டி போடுற இடம் அது. சபை என்றால் என்ன? வறுமை, சாபம், நிந்தனை, போராட்டம், பிரச்சனை, சாபம், கடன், இதையெல்லாம் மாற்றுகிற இடம். உனக்கு வரக்கூடிய பிரச்சனையை புரட்டி போடுகிற இடம். நீ வெளியே பிரச்சனையோடு வருவ, உள்ளே வந்தால் அதுக்கு ஒரு தீர்வு கிடைக்கும். வெளியே போராட்டமாக இருப்ப, உள்ளே வந்தால் கர்த்தர் உன் கூட பேசுவார். வெளியே நீ ஒரு மாதிரியாக இருப்ப, உள்ளே வந்த பேர் கர்த்தர் ஆவியானவர் உன்னை வல்லமையாக நடத்துவார். ஆக சபை தான் உனக்கு அற்புதமான ஒரு இடம், ஒரு பாதுகாப்பு. அதுதான் சபையை போல பாதுகாப்பு உலகத்தில் எதுவுமே இல்லை. ஏன்னா அங்கே ஆவியானவர் நடத்துகிறார், மனுஷன் நடத்தலை. பேசுவது நடத்துவது மனிதனாக இருந்தால் அங்கே செயல்படுவது முழுக்க முழுக்க கர்த்தருடைய ஆவியானவர் தான். அவர் எங்கேயோ அங்கே விடுதலை உண்டு, அங்கே மேன்மை உண்டு, அங்கே சமாதானம் உண்டு, அங்கே கிருபை உண்டு, அங்கே நன்மை உண்டு, அங்கே எல்லாம் உண்டு. ஆமென். சபை என்றால் என்ன? தேவனுடைய சத்தத்தை தொடர்ந்து கேட்கிற இடம்.
தேவ சத்தத்தை நீ இங்கே தான் கர்த்தருடைய சத்தத்தை தொடர்ந்து கேட்க முடியும். வீட்டில் கேட்க முடியாது, கம்பெனியில் கேட்க முடியாது, வேலை மேலே கேட்க முடியாது, ஆஃபீஸில் கேட்க முடியாது. எப்போ நீ உள்ள வரையோ ஆரம்பத்தில் ஜபத்திலிருந்து முடியும் வரை அவர் சத்தம் கேட்டுக்கொண்டே இருக்கிற இடம். ஏனென்றால் ஆதியிலே ஜலத்திலே அசைவாடினவர் இன்னும் மக்கள் மத்தியிலே அசைவாடி கொண்டிருக்கிற சர்வ வல்லமை உள்ள தேவன் இன்னும் அவர் அசைவாடி கொண்டு தான் இருந்து கொண்டே இருக்கிறார். சபையில் வந்து காத்திருந்து அவர் வார்த்தையில் நிலைக்கணும். சவுல் காத்திருக்க விரும்பலை, சவுல் காத்திருக்க விரும்பலை. சபைகளிலும் நிறைய பேர் காத்திருக்க விரும்புறதில்லை. எல்லாம் உடனே ஆயிடணும், எல்லாம் சொன்ன மாதிரி ஆயிடணும். அப்படி ஆகாது இல்லை. சில பேர் இப்படி நிற்பாங்க, இப்படி தான் நீங்கள் பண்ணணும், இன்னும் ரொம்ப ஃபோர்ஸ் பண்ணுவாங்க. எனக்கு தெரியும் இது எப்படி பண்ணணுன்னு. அனுபவங்கள் 32 33 ஆண்டு கால அனுபவம் இருக்குது. எப்படி செய்ய வேண்டும் என்று எங்களுக்கு தெரியும். அவங்க அப்படி இல்லை, அவங்களுக்கு ஒன்று மெயினில் வரும், அப்படி செய்யுங்கன்னுவாங்க. அது சக்ஸஸ் ஆகாதுமா, அது சக்ஸஸ் ஆகாதுப்பா, தோல்வியில் முடியும். தோல்வியில் முடியக்கூடாது என்பதற்காக தான் நாங்கள் சொல்கிறோம், இப்படி செய்யுங்க, இப்படி வாங்க, இப்படி போங்க. இல்லை இல்லை, மனுஷீகமாக யோசித்து தான் நிறைய காரியம் ஃபெயிலர் ஆகிடும். சுயமாக சிந்திக்க நிறைய காலத்தில் நம்ம ஜெயிக்கவே முடியாது. நீங்கள் வாழ்க்கையின் பக்கங்கள் எடுத்து பாருங்கள், வெற்றியை விட தோல்வி தான் அதிகமாக இருக்கும். காரணம் சுயம். வாழ்க்கையுடைய பக்கங்களை திருப்பி பாருங்கள், ஆசீர்வாதத்துடைய சாபம் தான் நிறைய இருக்கும் அநேகருக்கு. ஏன்? சுயம். உங்கள் கடந்து வந்த பாதை எடுத்து பாருங்கள், நீங்கள் சிரித்ததை காட்டிலும் துக்கங்கள் தான் அதிகமாக இருக்கும். காரணம் சுயம். பொறுமை இல்லை. பொறுமை ரொம்ப அவசியமாச்சே. யோபு காத்திருந்து இழந்ததை பெற்றார். சவுல் காத்திராமல் பெற்றதை இழந்தார். நம்ம காத்திருந்து எல்லாத்தையும் பெறணும். எதையுமே கர்த்தர் இல்லை என்று சொல்வதில்லை, கூடாதுன்னு சொல்கிறதில்லை, முடியாதுன்னு சொல்கிறதில்லை, உனக்கு செய்ய மாட்டேன்னு சொல்கிறதில்லை. எல்லாம் செய்ய வல்லவராக இருக்கிறார். இப்போ நீ உன் உள்ளத்தில் ஜெபம் பண்ணி, இயேசுவின் நாமத்திலே நான் ஒரு தீர்மானம் பண்ணால் பொறுமையாக இருக்கிறேன் ஆண்டவரே, என் காரியத்தை கர்த்தர் நிச்சயமாய் வாய்க்க பண்ணி கொடுப்பீர். அது எதுவாக இருந்தாலும், திருமண காரியமாக இருந்தாலும், அது வேலையாக இருந்தாலும், அது வீடு கட்டுகிற காரியமாக இருந்தாலும், அது பர்சனலாக இருந்தாலும், உடைய கேஸாக இருந்தாலும், அது நடக்க முடியாத காரியமாக இருந்தாலும், அது வியாபாரமாக எதுவாக இருந்தாலும், பொறுமையாக இருக்கிறேன், உடைய வார்த்தை கீழ்ப்படுகிறேன்னு சொல்லுங்கள். கர்த்தர் என்று உனக்காக தடைகளை உடைத்து உனக்கான வழிகளை திறக்கிறார். இயேசுவின் நாமத்திலே பெற்றுக்கொள் என்று ஒரு வார்த்தை சொல்வது. பெறுவதும் விடுவதும் நமது கரத்தில் தான் இருக்கிறது, என்கிட்ட தான் இருக்கு. 9ஆம் வசனத்தில் தான் பெரிய தவறான ஒரு வேலை செய்கிறார் பெருமையினாலே. ஏன்? பயம். மக்கள் தன்னை விட்டு போயிட போகிறாங்க. யார் கொடுத்த மக்கள்? கர்த்தர் கொடுத்த மக்கள் தானே. உன் வாழ்க்கை உன்னை விட்டு எங்கே போடும்? உன் வாழ்க்கை கர்த்தர் கொடுத்து தானே. உன் கணவன் உன் கர்த்தர் கொடுத்து தானே. உன் மனைவி பிள்ளைகள் கர்த்தர் கொடுத்தானே. எங்கே போய்டும்? உன் சபை உன் கர்த்தர் கொடுத்து தானே. உன் வேலை வியாபாரம் எல்லாம் கர்த்தர் கொடுத்து தானே. அவர் சமூகத்தில் காத்திருந்தால் இன்னும் அதிகமாக வரப்போகுது. இன்னும் அதிகமான பிளெஸ்ஸிங், இன்னும் அதிகமான மேன்மையை கர்த்தர் கொடுக்க போகிறாரு. அதை விட்டு அங்கே ஓடிட்டுருக்க. ஏன் பொறுமை இல்லாமல் இருக்க? ஏன் இவருக்கு பயம்? வசனம் 5, பெலிஸ்தர் வந்துட்டாங்க. ஏற்கனவே அவங்களை ஜெயிச்சிருக்கே. அந்த ஜெயத்தை கர்த்தர் தானே கொடுத்தா. ஒரு காலத்தில் பொறுமையாக இருந்த எவ்வளோ அற்புதமான காரியங்கள்லாம் செஞ்சது. இப்போ ஏன் எல்லா காரியமும் சதறி போகுது? உன் சுய யோசனையில் செய்கிறாய், மற்றவங்க யோசனை கேட்குற, கர்த்தருடைய ஆலோசனை கேட்கல. அன்றைக்கி போதருக்கெல்லாம் ஃபோன் பண்ணி பேசுவீங்க, இப்போ பேசுகிறதில்லை. இப்போ மனைவி ஆலோசனை, கணவன் ஆலோசனை, பிள்ளைங்க ஆலோசனை, பெற்றோர் ஆலோசனை, சொந்தக்கார ஆலோசனை, புது நபர்கள் ஆலோசனை. என்ன ஆகும்? அதெல்லாம் எவ்வளோ தூரம் உங்களை கொண்டு நிற்க வச்சிருச்சு. எவ்வளோ பரிதாபமான நிலைக்கு அநேகர் போயிட்டுருக்கோம். பொறுமை இல்லாமல் போனதுனால தான் சவுலோட யாருமே இல்லை, 600 பேர் தான் இருந்தாங்க. கணக்கு பார்த்தா மொத்தமே 600 பேர் தான் வந்துடுச்சு. அவங்க கூட எல்லாரும் ஓடி போயிட்டாங்க. 5ஆம் வசனம் வாசிங்க, 13 15. சவுல் தன்னோடு கூட இருக்க ஜனத்தை தொகை பார்க்கிற போது ஏறக்குறைய அவ்வளோதான், எல்லாம் ஓடி போயிட்டாங்க. நீ கர்த்தரோடு வைத்து செய்யும் பொழுது காரியங்கள் கை கூடும். கர்த்தர் இல்லாமல் செய்கிறப்ப கையில் இருக்கிறதெல்லாம் வெளியே போயிடும். ஆகவே இன்னைக்கு கர்த்தர் பேசுகிறாரு, என் கூட இரு, என் ஆலோசனை கேளு. இன்றைக்கி இருக்கிற நபரெல்லாம் நம்பாத, நாளைக்கு எல்லாம் ஓடி போயிடுவாங்க. கடைசி வரைக்கும் நான் தான் உன் கூட இருப்பேன், நான் தான் உன்னை பாதுகாப்பேன், நான் தான் உதவி செய்வேன். அல்லேலூயா. பழத்தை கொடுத்துட்டு நான் தான் கொடுத்தேன்னு பிசாசு சொல்லவே இல்லையே. ஆமாம், நான் தான் காரணம்னு சொல்லவே இல்லையே.
நான் தாங்க காரணம், நான் தான் பழம் கொடுத்தேன், உங்களை பழி வாங்கிட்டேன் சொல்லவே இல்லையே. பிசாசு நரகத்துக்கு தள்ளி விட்டு சொல்லுவான், நான் போக சொல்லலைங்க, அதான் வழின்னு சொன்னேன், நரகன்னு சொல்லன்றுவான். நம்ம தானே போய் விடுறோம். இவ்வளோ பிரச்சனை பாருங்க. 10ஆம் வசனத்தில் வேலையை மாற்றி செய்கிறாருங்க. அது தேவனுக்கும் சாமுவேலுக்கும் உள்ள வேலை. 10ஆம் வசனத்தில் அது அவருடைய வேலை இல்லை, அது தேவனுக்கும் சாமுவேலுக்கும். கர்த்தர் என்ன சொல்றாரு, சாமுவேல் அதை செய்யணும். சில வேலை எங்களுக்கு, சில வேலை உங்களுக்கு. ஒருவேளை எங்கள் வேலை உங்களுக்கு வருதா, சந்தோஷம், மகிழ்ச்சி. அது நேரம் காத்திருக்கணும், பொறுமையாக இருக்கணும், தானாக எடுத்துக்கூடாது. அவரே செய்வார். எவ்வளோ பிரச்சனை பாருங்க. 11ஆம் வசனத்தில் என்ன சொல்றாரு அவரு, ஜனங்கள் என்னை விட்டு சிதறி போகிறதை குறித்த நாட்கள் திட்டத்தில் நீ வரல, இப்படிலாம் சொல்றாரு. நான் வந்தா என்ன, நான் வரலன்னா என்ன, ஜெயம் கொடுக்க போது தேவன் தானே. யுத்தம் யாருடையது, கர்த்தருடையது. நீங்க நானும் என்ன யுத்தம் பண்ணி என்ன பண்ண போறோம்? அவருடைய ஜெயம் இல்லாம, அவர் சித்தம் இல்லாம, அவர் எண்ணம் இல்லாம, அவர் ஆலோசனை இல்லாம என்ன நடக்க போது சொல்லுங்க. அவசரம் ஆபத்தில் போய் முடியும், பொறுமை ஆரவாரத்திலே முடியும். பொறுமை அப்படியே ஆரவாரத்தில், அவசரம் ஆபத்தில் போய் முடியும். 12ஆம் வசனம், துணிகரம் ஆபத்தில் போய் முடிஞ்சிடுச்சு. எப்பவுமே பாருங்க, இந்த அவசரமானவங்களும் ஆபத்தானவங்க. மோசேக்கு விரோதமாக தேவன் மோசையோடு முகமுகமாக பேசி என் தாசன் என்று அழைத்து கொண்டு வருகிறார். அவருக்கு விரோதமாக 250 பெரிய ஆளுங்க எழும்புறாங்க, சாதாரண ஆளுங்க இல்லை, தலைவர்கள் எழும்புறாங்க. அத்தனை பேர் கையிலையும் 250 என்ன இருக்குது, தூபவர்க்கம் இருக்குது, தலைவர்கள், நெருப்பு இருக்குது. அந்த நெருப்பில் அவங்க செத்துட்டாங்க. தூபவர்க்கம் நெருப்பு தானே, நெருப்பே அவங்களை அடிச்சது போட்டது. அவசரம் எவ்வளோ பேருக்கு போச்சு. கோராகு, தாத்தானு, அபிராம், ஓன்னு, பூமி பிளந்து விழுங்கியது, வனாந்தரத்தில் அழிஞ்சாங்க. அவசரம் இல்லை, பொறுமை. அவர்கிட்ட தான் பேசுவாரா, எங்ககிட்ட பேச மாட்டாரா, அவர் தான் ஊழிக்காரா, நாங்களாம் இல்லையா, இதெல்லாம் பேசுனாங்க வனாந்தரத்தில். அது இன்னும் தொடருது பாருங்க, உலகத்தில் இன்னும் தொடருது, அது சபைகளே தொடருது, அது எல்லா இடத்திலும் தொடருது. அது கர்த்தர் தான் விளங்க பண்ணுவார். நாள் வரும் விளங்க பண்ணுவதற்கு கர்த்தர் எல்லாவற்றையும் வெளிச்சத்தில் கொண்டு வருவார். தூபம் காட்டினாங்க 250 பேர். தூபம் என்றால் அக்னி, அதே அக்னி தான் சுட்டெரிச்சு போட்டது. தேவனுக்கு எதிராக என்ன சொல்றது, நீங்க இந்த ரொம்ப பதப்பத்துன்னு இருப்பாங்க. ராஜாக்கள் இருந்திருக்காங்க, நேபுகாத்நேச்சார், பெல்சாசார், இவங்கெல்லாம் தேவனுக்கு எதிராக போனவங்க, ஒன்னெல்லாம் போயிட்டாங்க. புதிய ஏற்பாட்டில் ஏரோதுன்னு ஒருத்தர் தான், அப்போஸ்தலர் நடபடிகள் புஸ்தகத்தில். அவனும் இப்படி தான் பண்ணிட்டு இருப்பான். அவன் ராஜவஸ்திரம் தரித்து கொண்டு, ஆசாரிய வஸ்திரம் தரித்து கொண்டு பேசினான். அவன் அடிச்சார், கர்த்தர் பிடிச்சா இருந்தான். அது அவன் வேலை அல்ல. இது வசனம் 13 பாருங்க, மேன்மையே போயிடுச்சு. சாமுவேல் சவுலை பார்த்து, புத்தியினமாய் செய்தீர், உம்முடைய தேவனாகிய கர்த்தர் உமக்கு விதித்த கட்டளையை கை கொள்ளாமல் போனீர். சேர்ந்து மற்றபடி 40 வருஷம் நீ ஆளுவ, ஒன்று முடிஞ்சிருச்சு, 2வது வருஷம் ஆரம்பிக்குது, இன்னும் 38 39 இருக்கு. ஆனால் நல்ல கவனிங்க, தேவன் என்னை நேசிக்கிறார் என்பதற்கு அடையாளம், அவர் என்னை தாயின் வயிற்றில் தெரிந்து கொண்டார். தாயின் வயிற்றில் தெரிந்து கொண்டார். இன்னொருவன் உன் ராஜ்யபாரம் போயிடுச்சுன்னு சொல்லும் பொழுது 39 வருஷத்துக்கு முன்பாகவே தாவீதை தெரிஞ்சுக்கிட்டாரு. அப்போ தாவீதை பிறக்கவே இல்லை, தாவீதை பிறக்கவே இல்லை. இப்போ ஒரு ராஜ்யபாரம் போனது என்று சொன்ன பிறகு இன்னும் 39 வருஷம் அரசாட்சி இருக்கு. அப்போ தாவீது பிறக்கலை. ராஜ்யபாரம் நிலை நிற்காது அப்படின்னா அப்போ யாரோ ஒருத்தர் வர போறாங்கல்ல, அது தாவீதை வைத்து தான் கர்த்தர் சொல்லுகிறார். கலாத்தியர் புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம் ஒருத்தர் வாசிங்க. கலாத்தியர் 1:15. தாயின் வயிற்றில் இருந்தது முதல், விட்டுருங்கப்பா, சண்டே ஒரு நாள் தானே, விடுங்க, போட்டு திரும்பி போட்டோம், அடிக்கிட்ட ஒரு நாள் அடிக்கிட்ட விடுங்க. தாயின் வயிற்றில் பிரித்தெடுத்து கிருபையினாலே என்னை அழைத்த தேவன். எவ்வளோ பெரிய விஷயம் பாருங்க நடக்குதுங்க. தாவீது 8வது மகன். 8வதுன்றது புதிய ஒரு ஆரம்பம். 1 சாமுவேல் புஸ்தகம் 16ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தை வாசிங்க. ஓகே.
8வது பையன். 8 என்றால் ஒரு புதிய ஆரம்பம். 8வது பையனை தெரிந்து கொள்கிறார். தாவீதும் கோலியாத்தும் சந்திக்கிறப்ப தாவீதுக்கு என்ன வயசு இருக்குன்றீங்க? 15லேருந்து 19, அவ்வளவுதான். 15லேருந்து 19, அவ்வளோ இளையவர். தாவீது 30 வயதில் ராஜாவா மாறுகிறாரு. தாவீது ராஜா வரணும்னு அவசியமே இல்லை. காரணம் சவுல். இவர் லிஸ்ட்லேயே கிடையாது. சில வேளை நாம் லிஸ்ட்லேயே இருக்க மாட்டோம். கர்த்தர் நம்மளை கொண்டு வருவார். அவர் தயவு, அவர் கிருபை. நம்மளாம் நிறைய பேர் லிஸ்ட்லேயே இல்லை, ரெட்சிப்மெண்ட் லிஸ்ட்லேயே இல்லை. ஏதோ ஒரு நோக்கத்தில் நம்முடைய முன்னோர்கள் ஏதோ ஒன்று யாரும் நமக்காக ஜெபிச்சாங்க, இப்போ நம்ம லிஸ்ட்டில் இருக்கிறோம். அதுக்காக நம்ம தேங்க்ஸ் பண்ணணும் ஆண்டவருக்கு. இதெல்லாம் நான் கேட்டு பெற்றுக்கொண்டதில்லை, என் கர்த்தர் எனக்கு இலவசமாய் தயவாய் கொடுத்தது. என் ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். 2 சாமுவேல் புத்தகம் 5ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம் ஒருத்தர் வாசிங்களேன். காத்துருந்தார் பாருங்க. 15லேருந்து 19 வயசு. யாருக்கிட்ட சண்டை போடுறப்போ? கோலியாத்துக்கிட்ட சண்டை போடுறப்போ 20 வயசுன்னு வச்சுங்க, 15 வயசுங்க. 15 வருஷம் காத்துட்டுருக்கார் ராஜாவாய் மாறுவதற்கு. நான் கோலியாத்தை ஜெயித்து விட்டேன், ராஜபாரத்தை கொடுங்க, கேட்கல. இஸ்ரவேல் மக்கள் நிந்தையை நீக்கி விட்டேன், ராஜபாரத்தை கொடுங்க, கேட்கல. டெய்லி கோலியாத்தை வந்து உங்ககிட்ட சண்டை போட்டு உங்களெல்லாம் அசிங்கமாக பேசணும், நான் தான் காப்பாற்றினேன், பெருமையே சொல்லலை. வந்தார், ஜெயிச்சார், போயிட்டார். யோசேப்பு தான் பிரதமர் ஆகும்போது வயது 30. நல்ல கவனிங்க, தாவீதுக்கு 30, யோசேப்புக்கு 30. ஆதியாகமத்தின் புத்தகம் 46ஆம் அதிகாரம் 46ஆம் வசனம் ஒருத்தர் வாசிங்க. எத்தனை வயசுல குழியில் போட்டாங்க? 17 வயசுல 13 ஆண்டுகள் காத்து கொண்டிருந்தா. சில பேருக்கு வந்த உடனே எல்லாம் நடந்துடணும். ஆலயத்துக்கு வந்த உடனே அவ்வளோதான், பாஸ்ட் இதை பண்ணணும், அதை பண்ணணும், வீடு வாங்கணும், கட்டணும். நிதானமாக இரு. இங்கே ஒன்றும் மேஜிக் வேலை நடக்கலை, இங்கே விசுவாச வேலை நடக்குது. நீ விசுவாசத்தின்படியே உனக்கு ஆக கடவுது. இங்கே பொறுமை வேணும், நிதானம் வேணும், வேதம் வாசிக்கணும், வரணும், ரட்சிப்பை உணரணும், அனுபவிக்கணும், விசுவாசிக்கணும். நாளுக்கு நாள் எல்லாம் வரணும். கொஞ்சம் கொஞ்சமாக வருகிற பில்டிங் தான் நல்லா இருக்கும். செட்டிங் பண்ணாது, காற்றுல விழுந்துடும். உன் விசுவாசம் கொஞ்சம் கொஞ்சமாக வந்து அப்படியே கட்டப்பட்டு சூப்பராக ஆகணும். 17 வயசில் குழியில் போட்டாங்க. 13 ஆண்டு காலம் காத்திருந்தார். எகிப்தை நான் தான் பாதுகாத்தேன், என்னால் தான் எகிப்து வந்தது. அந்த பெருமையெல்லாம் வரவே இல்லை, பொறுமை தான் வந்தது. நேரம் வந்தது, தானாய் அவர் மந்திரி பதவி கிடைச்சது. இங்கே நீங்கள் உண்மையாக இருந்தால் என்ன நடக்கணுமோ எல்லாமே செய்வார் கர்த்தர். நாம் தேவையில்லாமல் பண்ணுறதுனால தான் பிரச்சனை வருது, குழப்பம் வருது. அமைதியாக இருந்துட்டு போங்களேன், தானாக எல்லா நன்மைகளும் வரும். ஒரு சின்ன சம்பவம் ஞாபகம் வருது. இது ஒரு படித்த ஒரு சம்பவம். ஒரு கம்பெனியில் வந்து எல்லாரும் வேலை செய்கிறாங்க. ஒரு 20 வருஷமாக எல்லாரும் போயிட்டாங்க. ஒரே ஒரு நபர் அந்த கம்பெனியில் பல வருஷமாக வேலை செய்கிறார். அவர் அப்போ 10th படிச்சிருக்காரு, அவ்வளோதான். எல்லாரும் முக்கியமான ஆள்லாம் இப்போ அக்கௌண்டன்ட் பார்க்குறதுக்கு ஆள் இல்லை. இப்போ ஓனர் அவர் கூப்பிடுறாரு, நீ அக்கௌண்டன்ட் பார்க்குறீங்களா? பார்ப்பேன், 10 தான் படிச்சிருக்கேன், அனுபவம் இதில் இருக்குது. அக்கௌண்டன்ட் நல்லா பார்க்குறாரு. 20 ஆண்டுகள் கழித்து ஒரு 15 சேரும் பொழுது கொஞ்சம் சம்பளம். 20 ஆண்டுகள் கழித்து அவர் ஏற்கனவே வாங்கின சம்பளத்தை போல 100 மடங்கு அதிகம். தானாக வருது பாருங்க. பொறுமையாக தானாக வரும். உழைப்பு இருந்தால் தானாக வரும். விசுவாசம் இருந்தால் தானாக வரும். காத்து இருந்தால் தானாக வரும். வந்தவங்க எல்லாரும் அவசரப்பட்டு ஓன்னு ஓடிட்டாங்க. இந்த மனுஷன் பொறுமையாக இருந்தார், தானாக வருது. சபை கூட அப்படி தாங்க. இங்கே எல்லா வாய்ப்பும் இருக்குது. நிதானமாக, பொறுமையாக, விசுவாசமாக, நம்பிக்கையோட, போதகருடைய நம்பிக்கையோட இருந்தால் எல்லாமே வருங்க. எல்லாமே வரும். அவசரப்படுறப்ப நாங்களும் யோசிக்கிறோம், நாங்களும் தடுமாறுறோம். ஏன் இப்படி அவசரப்படுறாங்க? என்ன பண்ணுறது? இவங்களை பற்றி என்ன கொடுக்கலாம், என்ன கொடுக்கூடாது, இவங்ககிட்ட இவங்க யார், இவங்களை இன்னும் புரிஞ்சுக்கவே முடியலையே. கவனிச்சுட்டே வருமா ஒவ்வொருத்தரையும். இவங்கெல்லாம் பாருங்க, பொறுமையாக இருந்து அருமையானவைகளை பெற்றார்கள். பொறுமையானவையாக இருந்தால் அருமையானவைகள் கிடைக்கும். யோசேப்பு பொறுமையாக இருந்தார், அருமையானது வந்துச்சு. தாவீது பொறுமையாக இருந்தார், அருமையாக வந்துடுச்சு. நம்ம ஆண்டவர் பாருங்க, லூக்காவின் புத்தகம் 3ஆம் அதிகாரம் 23ஆம் வசனம். 3:23. அவ்வளோதான். எத்தனை வருஷம் அவர் காத்திருந்தார்? 18 வருஷம். 12 வயசு வரைக்கும் தெரியும், அவ்வளோதான். 18 ஆண்டுகள் தன்னை மறைத்து கொண்டு தோராவை வாசித்து ஜெபித்து தன்னை தயார்படுத்திக்கிட்டார். தன்னை அழகாக அவர் தயார்படுத்தினதுனால தான் 30 ஆண்டுகள். இவங்க எல்லாம் பாருங்க, சாதாரண ஆட்கள் அல்ல. தாவீது சாதாரண ஆள் இல்லை, யோசேப்பு சாதாரண ஆள் இல்லை, இயேசு கிறிஸ்து சாதாரண ஆள் இல்லை. தாவீது ராஜா.
யோசேப்பு பிரதம மந்திரி, இயேசு கிறிஸ்து கர்த்தாதி கர்த்தர், ராஜாதி ராஜா, சர்வ வல்லவர், உயிர்த்தெழுந்த மகிமை உள்ள ஆண்டவர். அல்லேலூயா, ஆமென். இயேசு கிறிஸ்துவின் பொறுமை 18 ஆண்டுகள், அது பெருமையாக மாறியது. யோசேப்பின் பொறுமை 13 ஆண்டு காலம், அது பெருமையாக மாறியது. தாவீதின் பொறுமை ஏறக்குறைய 10 ஆண்டு காலம், அது மகிமையாக மாறியது. பொறுமையா இருந்தா சாதிக்கலாம். தாவீது சாமுவேல் தாவீது அபிஷேகம் பண்ணப்படுது. இந்த விஷயம் சவுலுக்கு தெரியாது, தாவீதுக்கு தெரியாது. அவர் எங்கே இருக்காரு? சவுல் இப்படி ஒரு மீறி ஒரு காரியத்தை செய்யவில்லை என்றால் நமக்கு தாவீது தேவைப்பட்டிருக்க மாட்டார். யாரோ ஒரு காரியம் செஞ்சுட்டாங்க, அதான் நீ நானும் சபையில் தேவைப்பட்டிருக்கோம். அதை யூஸ் பண்ணிக்கணும், பயன்படுத்திக்கணும். இங்கே நீ நான் உட்காந்துருக்குறோன்னா ஏதோ ஒன்று தேவைப்படுது. இவன் அந்த முதல் வருஷமே முடிஞ்சு 2வது வருஷம் தவறான காரியம் பண்ணப்படுது. கர்த்தருக்கு எங்கே போயிடுச்சு? தாயின் கருவியிலே உருவாகுவதற்கு முன்னே தாவீதை பார்க்குறாரு. என்னை கர்த்தர் அப்படி தான் பார்த்தாரு. இன்னைக்கு நேற்று ரட்சிக்கப்படல நீ நானும், இன்னைக்கு நேற்று நினைக்கல என்னை நீ பிறப்பதற்கு முன்பாக, அப்பா அம்மா உருவாவதற்கு முன்பாக, உலகம் தோன்றுவதற்கு முன்பாகவே கர்த்தர் என்னையும் பார்த்துட்டாரு பாருங்க. அந்த வெளிப்பாடு தான் இப்போ உள்ள உட்காந்து இருக்கிறோம். தேங்க்ஸ் பண்ணலாம் ஆண்டவருக்கு. நல்லவர் தான் ஆண்டவர். சவுலுக்கு தெரியாது. ஏன்? சவுலுக்கு தாவீது ஒரு நபரை அபிஷேகம் பண்ண போறாருன்னு தெரிஞ்சா சவுலு சாமுவேலை கொண்டுட்டு இருப்பாரு. அந்த காலத்தில் அதெல்லாம் பழக்கம், கொண்டுடுவாங்க. சவுல் ராஜாவாக இருக்கும் பொழுது தாவீது பிறக்கவில்லை. ஏற்கனவே நான் சொன்ன பாருங்க. தேவ திட்டத்தை நம்ம புரிஞ்சுக்க முடியாது. அவர் சித்தத்தை புரிஞ்சுக்கலாம். எப்படி? விசுவாசத்தில். அவர் எப்படி புரிய முடியும்? அமைதியாக பொறுமையாக இருந்தால் அவரை புரிஞ்சுக்கலாம். உலகம் தோன்றும் முன்னே நம்மை தேர்ந்தெடுத்தவர் ஒரு நோக்கத்து கூட. மெயினில் வச்சுக்கோங்க. உலகம் தோன்றும் முன்னே நம்மை தெரிந்தெடுத்தவர் ஒரு நோக்கத்தோடு. அவர் மகனாய் மகளாய் அழைத்தது அவர் வாக்கை நிறைவேற்றுவதற்காக. ஏதோ ஒரு வாக்கு உனக்காக எனக்காக வச்சிருக்காரு. அதை நிறைவேற்றுவதற்காக அழைச்சிருக்காரு. நம்மளை ஒருத்தங்க கூப்பிடுறாங்க, ஹோட்டலுக்கு வாங்க சாப்பிடுங்க. என்ன நோக்கம்? என்னை குறித்து ஏதோ ஒரு அன்பு, ஏதோ ஒரு ஆசை, ஏதோ ஒரு நோக்கம். அப்போ எங்கேயோ இருந்த பிறந்த எவ்வளோ பேர் இருக்காங்க, என்ன பிறக்காத எவ்வளோ பேர் இருக்காங்க. என்னை அழைச்சிருக்காருன்னா there is a reason. அங்கே ஒரு நோக்கம் இருக்கிறது. அவருக்குள் பொறுமையாக இருந்தால் அவர் நமக்கு தருவது மகிமையாக இருக்கும். அவருக்குள் பொறுமையாக இருந்தால் அவர் நமக்கு தர்றது மகிமையாக இருக்கும். இயேசு கிறிஸ்துவுக்குள் பொறுமையா இரு, உலகத்திலே அருமையாய் வலம் வருவாய். வேற எங்கேயும் ஓடாத, மேய்ந்து சிதற விடாத, அவர் சமூகத்திலே அமரு. இதை கையில் எடுத்து நேசி, இரு கரம் கூப்பி அவரை ஆசி, ஒழுங்கால் படியிட்டு ஜெபம் பண்ணு. உன் பொறுமை உனக்கு பெருமையை கொண்டு வரும். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். God bless you.